விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டை மீண்டும் காதலிக்க வச்ச நண்பானி சும்மா சொல்லலப்பா. இந்த ஃபார்மட்டை ரொம்ப பிரபலம் ஆக்கிட்டான். ஏன்னா உங்க எல்லாருக்கும் கதை என்ன தெரியுமா? முதல் வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஞாபகம் இருக்கா? ஷார்ட் பால்ல திணறினான். அப்புறம் இங்கிலாந்து போனான். அங்க வெளியே போற பந்துல கஷ்டப்பட்டான். அப்பவே பல பேர் இவன் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட மாட்டான் போல. ஒரு நாள் போட்டி T20ல அசால்ட்டா விளையாடுவான், சாம்பியனா இருப்பான். ஆனா டெஸ்ட் கிரிக்கெட் வேற லெவல் பா அப்படின்னு எழுதிட்டாங்க. ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இருங்க, நான் என்னோட கடின உழைப்ப போடுறேன், டெக்னிக் மேல வேலை செய்யறேன், என் மனநிலையை கண்ட்ரோல் பண்றேன். இந்த ஃபார்மட்டை நான் என் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து ஆதிக்கம் செலுத்துவேன். அப்படித்தான் செஞ்சான். இங்கிலாந்து திரும்ப போனான். ஆஸ்திரேலியா டூருக்கு அப்புறம் டூரா போனான். ஒவ்வொரு இடத்தையும் ஜெயித்தான். அவன் வெல்லாத இடம்னு ஒண்ணுமே இல்லைன்னு தைரியமா சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், இங்கிலாந்தா இருக்கட்டும், எங்க போனாலும் அவன் அசாத்தியமா விளையாடினான். அசாத்தியமான ஆட்டத்திலையும் தனக்குத்தானே ஒரு எல்லையை உயர்த்திக்கிட்டே போனான். மற்ற வீரர்கள் கண்டிப்பா விளையாடுறாங்க தான். ஆனா நீங்க 3 ஃபார்மட் விளையாடுற வீரரா இருந்தா ஏதாவது ஒரு ஃபார்மட் மேல அதிகமா கவனம் செலுத்துறது மற்றது மேல கவனம் குறைக்குது. இப்படி நடக்கும். டெஸ்ட் கிரிக்கெட் தான் கடைசியா வரும். ஏன்னா இதுதான் அதிகமான உழைப்ப கேட்கும். ஆனா அவனுக்கு நல்லா தெரியும், ஒரு வீரனோட கிரிக்கெட் வாழ்க்கை எதனால வரையறுக்கப்படும்னா அது டெஸ்ட் கிரிக்கெட்டால தான். நீங்க T20 ஒரு நாள் போட்டியில ஸ்டார் ஆகலாம். ஆனா பல தலைமுறைகள் உங்களை நினைவுல வச்சு கொள்ளணும்னா நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல உங்க திறமையை நிரூபிக்கணும். அவனும் அப்படிதான் ஆகிட்டான். அது அவன் திரும்ப வந்ததா இருந்தாலும் சரி, அவன் தன்னம்பிக்கையோட விளையாடினதா இருந்தாலும் சரி. உண்மையை சொல்லணும்னா அவன் டெஸ்ட் கிரிக்கெட்டை கூட ஒரு நாள் போட்டியின் வேகத்துல விளையாடினான். ஸ்டம்புகளுக்கு நடுவுல அவன் ஓடுறத பாருங்க. நாள் முழுக்க களத்துல அவன் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான்னு பாருங்க. என்னைக்குமே ஒரு மோசமான தருணம்னு இல்ல, என்னைக்குமே அவன்கிட்ட எனர்ஜி குறைஞ்சது இல்ல. ஏன்? ஏன்னா அந்த ஃபார்மட் அப்படித்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இல்லப்பா, இதுதான் தலை சிறந்த ஃபார்மட், இதுதான் நம்பர் 1 ஃபார்மட். இதுல விராட் கோலியோட நம்பர் 1 A+ அவதார் எப்பவுமே தெரியும். நீங்க நிறைய சாதிச்சிட்டீங்க, கண்டிப்பா நம்ம இன்னும் ஒரு நாள் போட்டி விளையாடுறோம். ஒருவேளை வருகின்ற உலக கோப்பை இன்னும் இருக்கு. ஆனா நான் ஒன்னு சொல்லலாம், டெஸ்ட் கிரிக்கெட், இந்திய கிரிக்கெட் பத்தி மட்டும் பேசல. டெஸ்ட் கிரிக்கெட் உங்க இல்லாம ரொம்ப ஏழ்மையா இருக்கும். நீங்க இல்லாத குறை இந்த கிரிக்கெட் உலகத்துக்கு, டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா அந்த நினைவுகளுக்கு ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்க வாழ்த்துக்கள். எப்ப போகணும்னு நமக்கு தெரியும், அதனால நாம அதை மதிச்சு நடக்கணும். ஆனா விராட், நீங்க ஒரு சாம்பியன்.